வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி ஒரு ட்ராவல் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ மிஸ் பண்ணால் பாருங்கள். எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பேங்க்கு போகிறேன். ஸோ பேங்க்கில் போயிட்டு வட்டி கட்ட வேண்டியது இருக்குது நகைக்கு. அதோட டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வர போகிறேன். ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து அறுக்கா வைக்க போகிறோம். அதனால் இன்றைக்கி என்னென்ன ப்ராசஸ் ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக வரும். எங்கெங்கே போகிறேன், என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாமே வரும். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ கிளம்பிட்டேன். ஸோ பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம கிளம்பிட்டோம். செப்பல்லாம் போட்டாச்சு. ஹெல்மெட் நம்ம வேர் பண்ணி போகிறது சேஃப். ஸோ நம்ம பர்ஃபெக்டாக வேர் பண்ணிட்டோம். ஸோ அங்கே போயிட்டு படல் சாத்த வேண்டியது இருக்குது. அது போயிட்டு சாத்துவோம். ஸோ நம்ம போயிட்டு பேங்க்கு போக வேண்டியதுக்கு என்னென்ன எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் புக்கு, ஆதார் கார்டு, ஓட்டு ஐடி, ஸோ எல்லாமே இருக்குது. அங்கே ஏதாவது ஜெராக்ஸ் கேட்டாங்கன்னா போயிட்டு போட்டுக்கலாம். வேறு பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஸோ எல்லாமே எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் பேங்க்கில் போய்ட்டு என்னென்ன செய்கிறேன்னு சொல்லிட்டு நான் அப்டேட்டில் கொடுக்குறேன். இன்றைக்கி ஃபுல்லாக என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபுல் டே விலாகு. ஸோ விலாகை மிஸ் பண்ணாதீங்க. காலையிலே பார்த்தீங்கன்னா பேங்க்குலாம் போயிட்டு அங்கே உள்ள ப்ராசஸ் ஒர்க்லாம் முடிச்சுட்டு நான் நேராக வீட்டுக்கு வந்துட்டேன். நேராக அம்மா வீட்டுக்கு வந்துட்டு 3 தேங்காய், வாழை இலை அறுத்து எடுத்துக்கிட்டு, எலுமிச்சம்பழம், ஸோ எல்லாமே வாங்கிக்கிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு தூக்கத்தை போட்டுட்டு இப்போ தான் எழுந்துட்டு ஈவினிங் ரொட்டீன் போல் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்ன ஒர்க் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் நாளைக்கு வந்து நம்ம அறுக்கா வைக்க போகிறோம். ஸோ அதுக்கான ப்ராசஸ் ஒர்க்கு தான் இருக்குது. குத்து விளக்கு 2 விளக்கு எடுத்து நம்ம வந்து விளக்கி வாஷ் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் பித்தளை குடம் எடுத்து நம்ம வாஷ் பண்ணி வச்சிடணும். தாம்பாளத்தட்டு 1 இதெல்லாம் நம்ம இப்போ வந்து எடுத்து வாஷ் பண்ணி வச்சிடணும். காலையில் எழுந்ததுமே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 5 மணி 6 மணி போல் வீட்டை விட்டு கிளம்பிடணும். ஏன்னா 7:30 மணி ஆரம்பிச்சிடுவாங்க. 7 to 7:30 என்னமோ முடியுதுன்னு சொல்லியிருந்தாங்க நல்ல நேரம். ஸோ அதுக்குள்ளே அறுக்கா வச்சுருவாங்க. அதுக்கான ப்ராசஸ் ஒர்க்கு தான் இப்போ பண்ண போகிறேன். ஸோ என்னென்ன ஒர்க்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். நீங்கள் வீடியோவை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ எடுத்துகிட்டு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா 3 தேங்காய், வாழை இலை, எலுமிச்சம்பழம், அப்புறம் பத்தி, சூடம் எல்லாமே இருக்குது. நாளைக்கு காலையில் போகிறதுக்காக நம்ம வந்து விளக்கு, குத்து விளக்கு 2 விளக்கு எடுக்கணும்னு சொல்லியிருந்தோம் பார்த்திங்கன்னா. அந்த குத்து விளக்கு இப்போ நம்ம எடுத்து வாஷ் பண்ணி வச்சோம். பித்தளை குடத்தை எடுத்து வாஷ் பண்ணணும். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நல்ல விளக்கும் அதோட ஸ்டாண்டும் வந்து புது வீட்லேயே இருக்குது. என்றைக்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டு ஓட்டுற அன்றைக்கி எடுத்துகிட்டு போயிருந்தேன். அன்றைக்கி அங்கேருந்து அங்கேயே தான் 2 குத்து விளக்கும் பித்தளை குடத்தை நம்ம அந்த பொட்டி வந்து எடுத்துக்கலாம். இப்படி வச்சிடணும். எங்கே இருக்குது 2 குத்து விளக்கு? இருக்கு. குத்து விளக்கோட மேல் பகுதி இப்போ எடுத்துருக்கோம். தண்டு, ஸோ இது 2மே குத்து விளக்கோட தண்டு. இப்போ வந்து பித்தளை குடத்தை நம்ம எடுத்துப்போம். பித்தளை குடம் இது கொண்டு போய் இதுதான் பித்தளை குடம். இப்போ வந்து பொட்டி இருந்த மாதிரி நம்ம மூட போகிறோம். பித்தளை குடம் 1, 2 குத்து விளக்கு, அவ்வளோதானே. ஸோ அவ்வளோதான். செம்பு ஒன்று கிட்டிருந்தாங்கல்ல, பித்தளை செம்பா நார்மல் செம்பா. பொட்டி வந்து இதை நம்ம எப்படி க்ளோஸ் பண்ணுறோம் பாருங்கள். கரெக்டாக இருந்த மாதிரியே வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். எதுவும் இருக்குதா? முடியாச்சு. சரி, இப்போ நம்ம எடுத்துட்டு போயிட்டு வாஷ் பண்ணுவோம் வாங்க. A few minutes later.
இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். எதுக்கு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆக்சுவலி வந்து வாஷிங் மிஷினில் வந்து துணி துவைக்க தெரியாது. அதனால வந்து அவங்க 2-4 துணி பசங்க துணி எல்லாமே இருந்துச்சு. அதில் லிக்யூடு போட்டு ஆன் பண்ணி விட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அந்த ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு என்னோடய வீட்டுக்கு போயிட்டு என்னோடய ஒர்க்கை செய்யணும். ஸோ காட்டுறவங்க கிட்ட எப்படி வந்து துணியெலாம் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ பசங்க வந்து மும்மரமாக ட்ரெஸ்ஸை வந்து வெளிப்பக்கமாக எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா வெளிப்பக்கமாக எடுத்துகிட்டு போட்டோம்னா அழுக்கு கொஞ்சம் சீக்கிரம் போகும். நம்ம அப்படியே போடக்கூடாது. எப்படின்னா உள்பக்கம் திருப்பி இருக்கிறதோட நம்ம போடக்கூடாது. வெளிப்பக்கமாக எடுத்துட்டோம்னா சீக்கிரம் அழுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இங்கே ப்ராசஸ் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ இங்கே நம்ம லிக்விட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் லிக்விட் போட்டு மிஷினை ஆன் பண்ணி விட்டு போட்டோம்னா 39 செகண்ட்ஸ் வந்து அந்த மிஷின் ஓடிட்டுருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போய்ட்டு நம்ம ஒர்க்கை பார்க்க போகிறோம். பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் யூனிஃபார்ம் போடுறதுக்கு வந்து யூனிஃபார்ம் இல்லை. ஸோ இன்னையோட பார்த்தீங்கன்னா 3 டேஸாக 2 டேஸாக யூனிஃபார்ம் துவைக்காமல் இருக்குது. அதனால தான் இப்போ எமர்ஜென்சிக்கு வந்து வாஷிங் மிஷினில் இப்போ ட்ரெஸ்ஸை போட்டு விட வந்திருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம வந்து லிக்விட் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம், ஆஃப்டேஜ் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்ம கொஞ்சமாக துணி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ஓசை எடுத்து போட்டு இந்த வாளி எடுத்துங்க வச்சுட்டு இப்போ வந்து ட்ராபோ வாஷில் 39ல் வச்சாச்சு. இப்போ அதை ஆன் பண்ணி விட்றலாம். கட்டை லாக் பண்ணிட்டியா? தண்ணி அதில் பிடிச்சி காவாளி அந்த ஓஸ் வந்து வெளியில் வந்துடும். இப்போ நம்ம வந்து வாஷிங் மிஷினில் வந்து துணியை போட்டு விட்டுட்டோம். அதுக்கான தேவையான லிக்விட் எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போய்ட்டு நம்ம ஒர்க்கை செய்ய போகிறோம். பாருங்கள் ஓடிட்டுருக்கு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மாவும் அப்பாவும் பார்த்துப்பாங்க. நம்ம வீட்டுக்கு போய்ட்டு நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நம்ம வீட்டில் இருந்த இழந்த மரத்தை ஃபுல்லாக வெட்டி இந்த பக்கம் போட்டிருக்காங்க பாருங்கள். தர்ஷனை கூப்பிட்றா. A few minutes later. இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தனிச்சு ஒரு பழம் சாப்பிட்டுட்டு இருக்கா. அது என்ன பழம் அவளுக்கு? அது என்ன பழமோ? ராமோட்டாம் பழம். எங்கே இருக்குது? அப்பா வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ காட்டுறேன் பாருங்க. இந்த பழம் பேர் என்னம்மா? ராமோட்டாம். இதான் நல்ல பழம், பார்த்துக்கோங்க. கிலோ எவ்வளோ அது? இது 1/2 கிலோன்னு சொன்னாங்க டேடி. நான் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போவேன். இதை பிரித்து காட்டு. தர்ஷி இதை வை. ஒன்று ஏச்சு வச்சதா மேலே. வாவ், இதான் அந்த ராமோட்டாம். ஏறு அப்படி இரு. பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. சரி, இப்போ நாளைக்கு அறுக்கா வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பூ வாங்கிட்டு வந்திருக்காங்க. அரளிப்பூவும் சாமந்தி பூவும். இதை ரெண்டையும் இப்போ நம்ம வந்து சேர்த்து கட்ட போகிறோம். ஸோ எனக்கு கட்ட தெரியாது. எங்கள் மாமியார் வீட்டில் தான் கொடுத்து விட போகிறாங்க. அவங்க தான் கட்டி கொடுக்க போகிறாங்க. அறுக்காவுக்கு வந்து நம்ம இப்போ கட்டின பூவை வாங்கலை, பூவாக வாங்கி கட்ட போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு வீடியோவில் வரும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நைட்டுக்கு நைட் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். நைட்டு என்ன சமைக்கலாம், என்னென்ன ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதில் என்ன ஒர்க் பண்ணிடுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இருந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து வாஷிங் மிஷினில் போட்டு விட்டுட்டேன். அப்புறம் குடம் விளக்கு எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அடிபாட்டம் மட்டும் நான் எடுத்து வைக்க மறந்துட்டேன். அதை திரும்பி நான் போயிட்டு எடுத்து வாஷ் பண்ணி வச்சேன். நெக்ஸ்ட்டு பாத்திரம்லாம் விளக்கிட்டேன். அதுக்கப்புறம் மழை பெஞ்சிச்சு. ஏன்னா கிளைமேட் வேறு மழை வர மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் அதுக்குள்ளே நம்ம வந்து டின்னருக்கு வந்து என்ன சமைக்கலான்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது மாவு இருந்துச்சு. அதை வச்சு நான் இட்லி ஊற்றி வச்சுட்டேன். இட்லி ஊற்றி சாம்பார் இருந்துச்சு, கொஞ்சமாக சிக்கன் கறி இருந்துச்சு. ஸோ அம்மா வீட்டுக்கு நான் ட்ரெஸ் போட போய் இந்த பார்த்தீங்களா வாஷிங் மிஷினில் லிக்விடுக்கு. ஸோ அப்போயே பார்த்தீங்கன்னா அம்மா கொஞ்சம் சிக்கன் கறி கொடுத்தாங்க, எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா ஜோன்னு மழை பெய்யுது. பசங்களாம் ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா என்னுடைய மாமியார் வீட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ அவங்க வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. அவங்க அங்கேயே மாட்டிக்கிட்டாங்க மழை பெய்யுதில்ல. அதனால் மழை விட்டதுக்கப்புறம் தான் அவங்க வர முடியும். அந்த கேப்பில் நான் வந்து எல்லா ஒர்க்கையும் முடிச்சிட்டேன். பட் பேக் சைடில் பாருங்கள், வாஷிங் மிஷினோட ஓஸ் வந்து தோட்டத்தில் போயிட்டுருக்கு. அதனால் டோரை வந்து சாத்த முடியல. மழை சாரெல்லாம் உள்ளார வந்துடுச்சு. ஸோ எப்படியோ நானும் அட்ஜஸ்ட் பண்ணி டோரை ஒரு சைடாக ஒரு கழிச்சு வச்சு நானும் வாஷிங் மிஷினை ரன் பண்ணி விட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி சிக்கன் கறி தான் நைட்டுக்கு டின்னர் சாப்பிட்டோம். பசங்களும் சாப்பிட்டாங்க, நானும் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் நாளைக்கு நம்ம அறுக்கா வைக்க போகிறோம் இல்லையா, அந்த அறுக்கா வைக்கிறதுக்கு காயின் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. 1/2 கிராம் காயினோட ரேட்டு 1/2 கிராமில் வந்து 3500 என்னமோ சம்திங் இருந்துச்சு. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அறுக்கா வைக்கிற வீடியோஸ் கண்டிப்பாக வரும். அறுக்கா வைக்கிறதுக்கு எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை, see you.